அந்த எண்ணமே வராது. நாங்கள் மிக உறுதிப்பாட்டோடு திமுக கழகத்தோடு இருக்கக்கூடியவர்கள், தொடர்ந்து இருக்கின்றவர்கள். யாரும் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியோடும் தொடர்பு வைக்கவில்லை, தொடர்பு வைத்ததாக தெரியவில்லை, தொடர்பு வைக்கவும் முடியாது. யாரும் இதிலே இருந்து அசைகின்ற யாரும் எந்த கட்சியும் இந்த கூட்டணியிலே இல்லை. தேர்தல் முடிவுகள் என்ன உணர்வு? நீங்க நீண்ட காலமா அந்த தேர்தல் அரசியல் இருக்கீங்க, இப்படியான ஒரு ரிசல்ட் தமிழ்நாடு முன்னெப்போதும் பார்க்காத வகையில் இருக்கு, அது எப்படி பார்க்குறீங்க? மக்கள் தீர்ப்பு என்பது மதிக்கப்பட வேண்டிய ஒரு ஜனநாயகத்தில், அவ்வளவுதான். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அரும்பெரும் சாதனைகளை ஆட்சி காலத்திலே நிகழ்த்தியிருக்கிறது. அவற்றை தொடர வேண்டிய கடமை ஒருவேளை அரசு அமைக்கின்ற கட்சிக்கு இருப்பதால் அவர்கள் தொடர்வார்களா என்பதும் தொடர வேண்டும் என்பதும் எங்களுடைய கருத்தாகும். திமுக கூட்டணியில் இருக்கவங்க அவருக்கு ஒத்துழைப்பு தராத பட்சத்தில் அவர் அதிமுக அவர் ஆதரவு தான் நாடுவாரு. பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான் 6 இடம் கணிச்சு தினம் ராத்திரியில் சர்ச்சைகள் நடத்தி விவாதங்கள் மேற்கொள்றீங்கல்ல, இந்த கருத்துக்கள் அங்கே பரிமாறப்படும். பெரிய கேட்ட கேள்வி இல்லை. கூட்டணியோடைய முக்கியமான மோதல் நீங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் பெரும்பான்மைக்கான ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலைக்கு போகும்போது உங்கள் நிலை என்னவா இருக்கு? ஒரு காலம் இங்கே இருக்கக்கூடிய எந்த கட்சியும் அந்த முடிவுக்கு வராது. இந்த கூட்டணியில் யாரும் அதற்கான அசைவை கூட கொடுக்க மாட்டார்கள் என்பது என்னுடைய திடமான கருத்தாகும். நான் இன்னொரு கட்சியை பற்றி அந்த கட்சிக்குள்ளே நடப்பதை பற்றி எல்லாம் நான் பொதுவாக கருத்து சொல்லவே மாட்டேன். திமுக கூட்டணி கட்சிகள் ஒருபோதும் இந்த கூட்டணியை விட்டு போக மாட்டார்கள், அதற்கான முடிவை எடுக்க மாட்டார்கள், ஒரு அசைவும் இருக்காது என்று வைகோ தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது அவருடைய இந்த பேட்டியில் இந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது, ஒரு பிடிப்பின் அடிப்படையில் இந்த கூட்டணியில் தொடர்வார்கள், இங்கிருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வராது, அங்கிருந்தும் யாரையும் தொடர்பு கொண்டிருக்க மாட்டார்கள், தொடர்பு கொள்ளவும் முடியாது என்ற வகையில் தன்னுடைய கருத்தை திரு வைகோ தெரிவித்திருப்பதை முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. தற்போதைக்கு 108 இடங்களோடு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு கூடுதலாக 11 இடங்கள் தேவைப்படுகிறது. 11 பேருடைய ஆதரவு தேவைப்படும் சூழல்ல யாருடைய ஆதரவு அவருக்கு கிடைக்கப் போகிறது என்பதை ஒட்டி பல கருத்துக்கள் தற்போது முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இது குறித்த பார்வையை பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வைகோ யாரும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டார்கள் என்கிறார். ஆனால் திருமாவளவன் தெரிவிக்கக்கூடிய கருத்து, கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்லக்கூடிய கருத்துக்கள், இவை அனைத்தையும் தொடர்புபடுத்தினால் என்ன முடிவுக்கு நாம் வர முடியும்? கம்யூனிஸ்ட் கட்சிகள், திருமாவளவன் ஆகியோர் வெளியிலிருந்து ஆதரவோ அல்லது ஆட்சியில் பங்கு பெறுவதற்கோ தயாராக இருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஏனென்றால் திருமாவளவன் தேர்தல் முடிவுகள் வெளிவருவதற்கு முன்பே 2 விஷயங்களை ஒத்துக்கொண்டார். ஒன்று, அவரது கட்சிக்காரர்கள் சரியாக வேலை செய்யவில்லை என்று, இரண்டாவது கூட்டணி ஆட்சியை நோக்கி தமிழ்நாடு போகிறது என்று. இப்போது அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறுகிறார். அப்படி என்றால் கூட்டணி ஆட்சி பங்கு பெறுவதற்கு அவர் தயாராக இருக்கிறார் என்றுதான் பொருள். அங்கு தாவேகாவில் இருக்கிற ஆதவ் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் கட்சியிலே ஒரு பெரிய பதவியில் இருந்தவர் தான். ஆனந்தவுடன் புத்தக வெளியீட்டு விழாவிலே விஜய் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் கலந்து கொண்டது ஆதவ் அர்ஜுன் ஏற்பாட்டில் தான். எனவே அவருக்கு ஆதவோடு நெருங்கிய தொடர்பு இருக்கும், ஆதரவு தருவதற்கு தயாராக இருப்பார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். பாமகவுடன் கூட பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் கேள்விப்பட்டேன். சௌமியா அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி என்று அன்புமணி அவர்கள் நிபந்தனை விதித்ததாக கூறினார்கள், தகவல் தான். சிபிஎம் 2 பேருமே தயாராக இருப்பார்கள். ஆனால் தேசிய கட்சிகள், அவர்களை பொறுத்தவரையில் தேசிய தலைமை முடிவு செய்ய வேண்டும். இங்க இருக்கிற மாநில தலைமை முடிவு செய்து அதனால் பயனில்லை. காங்கிரஸ் கட்சிக்கு அந்த ஆசை இருக்கிறது. காரணம், தேசிய கட்சியின் தலைவர்களே இப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் போக உடனடியாக தாவேகா ஆட்சிக்கு ஆபத்து இருப்பதாக நான் கருதவில்லை. ஏனென்றால் திமுகவும் சரி அதிமுகவும் சரி எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்து பணியாற்றுவோம் என்று கூறிவிட்டார்கள். முதல் முறையாக தமிழ்நாட்டு சட்டமன்றத்திலே திமுக அதிமுக 2மே எதிர்கட்சி வரிசையிலே அமர்கின்றன. அப்படி என்றால் தாவேகா நம்பிக்கை தீர்மானம் கோரும் போது, ஆளுநர் அப்படியான ஒரு உத்தரவு பிறப்பிக்கும் போது, ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கும் போது, those who are present and voting தான். இந்த 2 கட்சிகளும் நம்பிக்கை தீர்மானத்தின் போது கருத்துக்களை கூறிவிட்டு வெளிநடப்பு செய்து விட்டாலே அரசு மைனாரிட்டி அரசாக தொடர்ந்து விடும். அதுபோக இடதுசாரிகள் என்ன சொல்கிறார்கள், அவர்கள் முதலில் எங்களிடம் ஆதரவு கேட்கட்டும் என்று சொல்கிறார்கள். அது சரிதான். ஒரு கட்சி ஆதரவு கேட்காமல் நாம் எப்படி போய் அவர்களுக்கு ஒரு வாலண்டியராக ஆதரவு கொடுப்பது என்பது அரசியலிலே சாத்தியம் இல்லை. ஆனால் மறைமுகமாக பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும். என்னை பொறுத்தவரையில் உடனடியாக தாவேகா ஆட்சிக்கு எதுவும் ஆபத்து வந்துவிடும் அல்லது தாவேகா ஆட்சி அமைக்காமல் போய்விடும் அப்படி நான் நினைக்கவில்லை. அது நல்லதும் இல்லை. ஜனநாயகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு தீர்ப்பு எழுதிவிட்டார்கள் மக்கள்.
சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு ஒரு கவுண்டர் செக் வைத்திருக்கிறாங்க. 2 பெரிய திராவிட கட்சிகள் வந்து எதிர்கட்சி வரிசையில உட்காருகின்றன. மக்கள் தீர்ப்பை மதிப்பதாக இருந்தால் தாவேகா ஆட்சி நடத்த வேண்டும். 2 எதிர்கட்சிகளும் சேர்ந்து அந்த ஆட்சிக்கு கடிவாளங்களாக செயல்பட வேண்டும். இதுதான் சிறந்த முறையாக இருக்கும். உடனடியான ஆட்சி கவிழ்த்து விட்டோ அல்லது இன்னொரு தேர்தலுக்கு போனாலோ மக்கள் வந்து மன்னிக்க மாட்டார்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி அப்படி கவிழ்ந்த பிறகு மீண்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் ஆட்சிக்கு வந்தார் என்பதும் பழைய வரலாறு. நன்றி திரு தராஜ் ராம். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு தொடர்ந்து பேசலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.